நண்பர்களே, நம் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க. அதை பற்றி நம்ம ஒரு சின்ன கதை மாதிரி பார்ப்போம், மோட்டிவேஷ்னலாக. சரியா நண்பர்களே? ஒரு தோட்டக்காரன் இருக்கான். அவன் இந்த தோட்டக்காரன் டெய்லி தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கான். அந்த தண்ணி பாய்ச்சும்போது அங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது. அவன் டெய்லி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கான். அந்த ரோஜா செடியில் சிறிய இதழ் மாதிரி ஒரு சின்ன பூ வருது. அந்த பூவை பார்த்துட்டு அவன் அந்த ரோஜா செடிகிட்ட கேட்டிருக்கான், ரோஜா செடியே நீ எவ்வளோ அழகாக இருக்க, அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் உன் மேலே இருக்க முள்ளை பார்த்தா யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ரோஜா செடி சொல்லியிருக்கு, நான் அழகாக, என் பூ அழகாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு என் மேலே இருக்க முள் இருந்தால் தான் நான் ரொம்ப நாள் வாழ முடியும். ஆனால் அந்த முள் இல்லைன்னா நான் சீக்கிரத்தில் செத்துடுவேன். அதுதான் என்னுடைய பாதுகாவலன். அதனால தான் எனக்கு அந்த என் செடி மேலே முள் அதிகமாக இருக்குன்னு. அப்போ அந்த தோட்டக்காரை யோசிச்சிருக்கான், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் போராடிட்டு தோற்றுக்கிட்டே இருந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏன் நம்ம வாழ்க்கைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னு யோசிப்போமே. அதனால் அந்த கஷ்டம்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு முள் மாதிரி. நம்ம கஷ்டப்பட அந்த முள்ளுகள் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அதை தடுத்துக்கிட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு தோல்வி அடைய போக அந்த முள் ஒவ்வொரு படி மாதிரி நம்ம படி ஏறி போகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதனால அந்த படி தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம கஷ்டப்பட்டோன்னு யோசிக்காமல் நம்ம அந்த முள் படி மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த ரோஜா பூ எப்படி சொல்லிச்சு, எனக்கு நான் ரொம்ப நாள் வாழணுன்னா எனக்கு முள் இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம ரொம்ப நாள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கோம்னா அந்த முள்ளுங்கிற ஒரு கஷ்டம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி கடவுள் கஷ்டத்தை தரான்னு அப்படின்னு நம்ம ஒதுங்கிட்டோம்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஜெயிக்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறத விட எப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறினமோ நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழலாம். கஷ்டப்படுறதுக்கு பயந்தோம்னா நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, கிடைச்ச வாழ்க்கை மட்டும்தான் வாழ முடியும். ரோஜா செடி மாதிரி தான். ரோஜா அழகாக இருக்குன்னு எத்தனையோ பேர் வைக்கிறாங்க, ஆனால் அதோட முள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா 1000 பேர் பேசுவாங்க, அது தேவை கிடையாது. நம்ம ஜெயிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறத நம்ம எவ்வளோ போராடணும் தான் தேவை. சரியா மக்களே? அதனால் நல்லா கஷ்டப்படுங்க. வாழ்க்கையை துன்பத்தை நினைத்து கவலைப்படாமல் இன்பத்தை தேடி ஓடுங்க. வாழ்க்கையில்